20ஆம் நூற்றாண்டு வரை எந்த மனிதனும் கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்கு 21ஆம் நூற்றாண்டில் பல மிக பெரிய அதிசயங்கள் அறிவியலில் தொழில்நுட்பத்திலும் நடந்துவிட்டன. அவையில் பலவற்றில் மிக முக்கியமானவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முதலில் விலங்குகளிடம் இருந்து வேலை வாங்கப்பட்டு பழக்கப்பட்ட மனிதன், இயந்திரங்களிடமிருந்து வேலை வாங்கி பழக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது இயந்திரங்களோடு பேசவும், இயந்திரங்களை சிந்திக்கவும், சிந்தனை செய்து இயந்திரங்கள் வேலை செய்யவும் பயிற்சி கொடுக்கும் அளவுக்கு தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் முன்னேறிவிட்டது. அதனால்தான் கார் ஓட்டிகள் இல்லாமலே கார்கள் அமெரிக்காவில் ஓடத் துவங்கிவிட்டன. இது ஒரு பக்கம். இரண்டாவது, பாம்பிலே ஒரு காலத்தில் திருமணமானவர்கள் தேன்நிலவுக்கு போவார்கள் என்று விளையாட்டாக சொல்வார்கள். இப்பொழுது நிஜமாகவே அவர்களுடைய ஹனிமூனுக்கு 3க்கே போய் வருவதற்குரிய வாய்ப்பு நெருங்கிவிட்டது. மார்ஸுக்கு போகாமலே அங்கே மண்ணை வாரிக்கொண்டு வந்து இங்கே அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் அளவிற்கு வான்வெளி ஆராய்ச்சியும் முன்னேறிவிட்டது. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அண்மை காலத்தில் வந்த இன்டர்நெட்டும் மற்ற சோஷியல் மீடியாக்களும் உலகை ஒரு பின்னலில் ஒரே வலையில் ஒன்றாக நெருக்கி வைத்துவிட்டன. ஒருவர் சிந்தனை, ஒருவருடைய கற்பனை, ஒருவருடைய கதை உடனே உலகம் அளவும் போய் சேர்கின்றன. அவர்களிடமிருந்து அதற்கான பதில்களும் உடனுக்குடனே கிடைக்கும் அளவுக்கு நம்முடைய தொலைத்தொடர்பு எளிதாகிவிட்டது. இவைகளெல்லாம் இருந்த காலகட்டத்தில் இன்னொரு அதிசயம் நடந்தது. என்னவென்றால் 2019 வாக்கில் கரோனா என்ற ஒரு நோய் வந்து தொற்று நோய். அது COVID-19 என்று பெயர். அது கரோனா என்ற வைரஸினால் வந்த நோய். அது சீனாவில் துவங்கி அர்ஜென்டினா வரைக்கும், அலாஸ்காவில் துவங்கி ஆஸ்திரேலியா வரைக்கும் பரவிய உலகளாவிய ஒரு நோயாக மாறியது. அப்பொழுதுதான் தெரிந்தது, மனிதர்கள் எல்லோரையும் எதிரியாக எத்தனையோ நோய்கள் இருக்கின்றன, எத்தனையோ பிரச்சனைகள் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதனுடைய பிரச்சனைகளை, நோயை சிந்திக்க வைத்தது இந்த கரோனா. எனக்கு கரோனா வராமல் இருக்க வேண்டும் என்றால் என் எதிர் வீட்டுக்காரங்க, என்னுடைய ஃப்ளாட் பக்கத்தில் அத்தனை பேரும் முகமூடி அணிந்து வரும், வாய்மூடி அணிந்து வருதல் வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களால் எனக்கு நோய் வந்துவிடும், என்னால் அவர்களுக்கு நோய் வந்துவிடும் என்ற அச்சத்தில் எல்லோரும் மனிதர்கள் அச்சத்தின் காரணமாக பிணைந்து வர துவங்கிவிட்டார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு அதிசயம் என்னவென்றால், இந்த கரோனா நோய் உலகளாவிய பரவிய பொழுது அத்தனை கோயில்களும், அத்தனை பள்ளிகளும், அத்தனை மாஸ்குகளும், அத்தனை சர்ச்சுகளும் இழுத்து மூடப்பட்டன. அங்கேயெல்லாம் அவரவர்கள் கடவுளை வேண்டுதலை விடுத்து இந்த கரோனாவுக்கு தீர்வு காண விஞ்ஞானிகளால் தான் முடியும் என்று விஞ்ஞானிகளுடைய வாசலில் காத்து கிடந்தார்கள். அது மட்டுமல்ல, விஞ்ஞானிகளும் சொன்னார்கள், நாங்கள் மிக விரைவில் இந்த கரோனாவை எதிர்கொள்ளக்கூடிய வேக்சின் கண்டுபிடித்து விடுவோம். அப்படி கண்டுபிடித்து விட்டால் இந்த கரோனாவை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று உறுதி சொன்னார்கள். அதன்படியே அவர்கள் நடத்தி காட்டவும் முடிந்தது. ஆகவேதான் உலகத்தில் பட்டி தொட்டியில் நரிக்குறவர்கள், நாடோடிகள், அத்தனை மனிதர்களும் இவரெல்லாம் விஞ்ஞானிகளை மிகவும் போற்றத் துவங்கிவிட்டார்கள். இவர்கள் மட்டுமல்ல, எவ்வளவோ பழுத்த ஆஸ்திகவாதிகள், பழுத்த மதவாதிகள், பழுத்த மத தலைவர்கள் அத்தனை பேரும் விஞ்ஞானத்தை நம்பியிருந்தார்களே ஒழிய அவர்களுடைய இறைவனை நம்பி இருக்கவில்லை. இது ஒரு மகாபெரிய அதிசயம். இவ்வளவெல்லாம் சாதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இனியாவது இவ்வளவு விரிவாக விஞ்ஞானம் தொழில்நுட்பமும் வளர்ந்தால் மனித அன்பும் பாசமும் இனியாவது ஒன்றுபட வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் முழுமையாக அவன் எந்த நாடு, எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த இனம், எந்த ரேஸ் என்பது என்ற இந்த வேற்றுமை சிந்தனைகளை தாண்டி
அவ்வளவு பெரிய மனித இனமாக எண்ணி பாவித்து அன்போடும் கருணையோடும் பரிவோடும் பழகுது வந்தால்தான் அறிவு எவ்வளவு தூரம் விரிவுபட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு இருதயமும் விரிவுபட்டு வளர்ந்து பெருமை பெற்றிருப்பதற்கு அடையாளம். அப்பொழுதுதான் நாம் பெற்ற அறிவுக்கும் அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் தகுந்த மரியாதை. இல்லாவிட்டால் தலை மட்டும் நீங்கி வெடித்து போய்விடுவது போல மனிதனுடைய சிந்தனை மட்டும் வளர்ந்தால், மனிதனுடைய அறிவு மட்டும் வளர்ந்தால் அது எந்த சமுதாயத்திற்கும் ஆரோக்கியம் அல்ல. தலை மட்டும் நீங்கிய மனிதன் போல நலிந்து கெட்டு போய்விடுவான். ஆகவே இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய அடையாளமாக வரக்கூடிய அறிவார்ந்த மதத்தின் மிகப்பெரிய நோக்கம் எதுவென்றால், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை கொண்டு ஒக்கக்கூடிய பேருவவை வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற பெருந்தன்மை வேண்டும். The world is my country. All men and women are my brothers and sisters என்ற ஒரு உலகளாவிய பெருநோக்கு வந்து ஒவ்வொரு மனிதனும் உலக மனிதனாக வேண்டும். அப்படி வந்தால்தான் நாம் இத்தனை நாள் இந்த இயற்கையை வாழ்த்தி வணங்கியதற்கு, இயற்கை படைத்த படைப்பிற்கு நாம் உண்மையாகவே நன்றி செலுத்தியவர்களாக ஆவோம். இந்த அறிவார்ந்த மதத்தின் லட்சியமாக 3 கருத்துக்களை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, இந்த இயற்கையினுடைய பரிமாணத்தில் கிடைத்த ஒரு அற்புதமான உயிர்தான் இந்த மனித உயிர். இது எதற்காகவும் படைக்கப்படவில்லை, யாராலும் படைக்கப்படவில்லை. இயற்கையின் பரிமாணத்தின் மகிழ்ச்சி, உச்சக்கட்ட மகிழ்ச்சி. இந்த இயற்கை 1450 கோடி ஆண்டுகள் பழமையானது. சுமார் 1450 கோடி மைல்கள் அகலமானது என்று வைத்துக் கொள்ளலாம். இது அளவிடப்படவில்லை, அப்படி வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவு பெரிய மாமணி மண்டபத்தில் எங்கோ ஒரு துளி நீங்கள் தான், நீங்களும் நானும் தான். நமக்கு கிடைத்த வாழ்நாள் அதிகபட்சம் 100. இந்த வாழ்நாளில் இந்த மாமணி மண்டபத்தை பார்த்து வியப்பது மட்டுமல்ல, நன்றியோடு இந்த மாமணி மண்டபத்தினுடைய ஒரு கூறு என்ற நன்றியோடு நமக்கு மூதாதையராக இருந்த பெரிய மனிதர்கள், உங்கள் பெற்றோர், அவர்களுடைய உங்கள் பாட்டார், தாத்தான் எல்லாம் விட்டு எல்லா மனிதர்களும் உங்கள் சகோதரர்கள், சகோதரிகள். அது மட்டுமல்ல, எல்லா விலங்குகளும் உங்களுடைய மூதாதையர். அது மட்டுமல்ல, எல்லா தாவரங்களும் உங்களுடைய மூதாதையர்கள். இதை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். ஆகவே உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நாளுக்கு நாள் மேம்படுத்திக் கொண்டாலே போதும். நீங்கள் மற்றவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, பார்க்கவே கூடாது. அது ஒத்துவரைவில் வராது. என்றால் அவர்கள் பெற்றோர்களே அவருடைய வாழ்க்கை முறையே, உங்கள் பெற்றோர்களே உங்கள் வாழ்க்கை முறையே. உங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாளுக்கு நாள் மேம்படுத்தி இந்த வாழ்க்கையை ரசியுங்கள், வாழ்க்கையை போற்றுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த வாழ்க்கையை போற்றும் வகையை சொல்லிக் கொடுங்கள். இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யும் முன் ஒரு கருத்தை தெளிவாக வலியுறுத்த விட விரும்புகின்றேன். இந்த அறிவார்ந்த மதத்தின் கருத்துக்கள் பெரிதும் பழைய பாரம்பரிய மதங்களில் நம்பிக்கை இழந்த 16% மக்களுக்கு மிகவும் பொருத்தமாகவும் அவர்களுக்கு சிந்தனைக்கு ஏற்புடையதாகவும் இருக்கும். ஆனால் சுமார் 75% மக்கள் பல்வேறு வகையான சூழலில் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள். அவரவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மதம் வெவ்வேறாக இருக்கலாம். ஏனென்றால் ஒரு காட்டிற்கு போனால் ஒரு பெரிய மரம் இருக்கும், சின்ன மரம் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், அங்கே பல வகையான விலங்குகளும் இருக்கும். அதுதான் பயோடைவர்சிட்டி என்று சொல்கின்றோம். அதே போல இந்த மாபெரும் உலகில் ஐடியா டைவர்சிட்டியும் எக்கச்சக்கம். அவரவர் சிந்தனைக்கு எது சிறப்பாக படுகிறதோ, எது அவர்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறதோ,
அதை அவர்கள் ஏற்று பின்பற்றிக் கொள்வதுதான் சிறப்பு. அதே சமயம் புதிதாக இந்த முன்னிலைப்படுத்தும் உங்கள் கருத்தை கேட்டு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எந்த அளவு ஏற்றுக்கொள்ள முடியுதோ அந்த அளவு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விருந்துக்கு போனால் பெரிய விருந்தில் பல வகையான உணவுகள் இருக்கும். உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் நிறைய எடுத்துக்கொள்வீர்கள். புதிதாக வரக்கூடிய ஒரு உணவை, ஒரு இனிப்பை, இதை பார்த்ததிலே உங்களுக்கு எச்சி ஊறும். அதை எடுத்து கொஞ்சம் கடித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இன்னொன்றையும் எடுத்து சுவைத்து பாருங்கள். அது கொஞ்சமாவது எடுத்து நீங்கள் உண்டு பார்த்தால் அது மிகச் சிறப்பானதாக இருக்கலாம். அப்படி நீங்கள் சிலவற்றை ஊறுகாய் தொட்டுக்கொள்வது போலவா தொட்டுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த அறிவார்ந்த மதத்தின் கருத்துக்கள் உங்களுடைய பழைய சிந்தனைக்கு, உங்களுக்கு இயல்பான சிந்தனைக்கு ஊக்கமும் உரமும் மலர்ச்சியும் தரும் என்று நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள்.